ஹாய், என் பேர் சத்யா. என் பொண்ணு இங்கே தான் 5th grade 5 படிக்கிறாங்க. பேர் ரக்ஷிதா. நான் பாப்பா இங்கே தான் ஆச்சாரியாவில் ப்ரீ ப்ரைமரிலேருந்து இங்கே தான் படிச்சுக்கிட்டு வராங்க. இன்றைக்கி கிளாஸ் அப்சர்வேஷன் சொல்லி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்கே கிளாஸ் எடுக்கும்போது வந்தோம். தமிழ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தமிழ் கிளாஸில் மேம் நடத்தும்போது நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். பசங்க மேம் எப்படி நடத்துகிறாங்கன்ற பார்க்கும்போது மேம் நல்லாவே ஒரு இது சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பசங்க நிறைய கொஷின் மேம்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. மேம் இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும்னு மாதிரி அவங்க அழகாக லேர்ன் பண்ணி அந்த விஷயத்தை மேம்கிட்ட கேட்கும்போது மேம் ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பதில் சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் செஸ் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. செஸ் கிளாஸ் போயிருந்தோம். அங்கே பசங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலாக 2 மெம்பர்ஸாக அந்த செஸ் 2 பேராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சார் என்ன சொன்னாங்கன்னா, பசங்க எப்படி விளையாடுறாங்கன்றது மூவ் பண்ண தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே நல்லாவே விளையாண்டாங்க. செஸ் கிளாஸ் நல்லாவே விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது மேமுங்களுக்கும் பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எந்த நேரத்தில் எந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்டாலுமே முகம் சலிக்காமல் அதை நம்மளுக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்குறாங்க. அப்போ மெத்தடாலஜிஸ் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பசங்களை தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவலாக பார்க்குறாங்க. அது இல்லாத டிஎம்ஆர் டிஆர் அப்படின்றத 2 இது இருக்குது. பசங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு வேலையாக காலையில் ஈவினிங் போடுறது. அப்புறம் இந்த பிளைண்ட் போல்டு அந்த விஷயம் நல்லா பண்ணுறாங்க. அதில் எப்படின்னா பசங்க ஒன்று அதை கண்டுபிடிக்கிறாங்க. பிளைண்ட் போர்டில் கட்டிக்கிட்டு பண்ணுறது அந்த விஷயமும் இதுவரை நான் எந்த ஸ்கூல்லையுமே நான் பார்த்ததில்ல. ஆச்சாரியாவில் இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இண்டிவிஜுவலாக மேம் ஒருத்தவங்கள பார்க்குறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தேவையானது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை அழகாக அவங்களுக்கு ரொம்ப எந்த மாதிரி மாடுலேஷன் அவங்களுக்கு சொன்னால் அது புரியுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள அது மோட்டிவேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.